வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, ராகவன் மாறனை பார்த்து, அட பாவி, நீ எதுக்காகடா உயிரோடி இருக்கிற? என் மனைவி கண்மணியை கொன்ன கொலகாரன் தான் நீ அப்படின்னு வந்து அவ சாவுக்கு காரணமானவன், எதுக்காக நீ இப்போ இங்கே வந்து தொலைகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குடிபோதையில் ரகலை பண்ணுறாங்க நம்ம ராகவன். நம்ம வீரா ஓடி வராங்க. ஏண்டா நீ வந்து எதுக்காக இப்போ வெளியே வந்து மறுபடியும் எங்கள் உயிரை வாங்க பார்க்குறியா? எங்கள் கூட ஒட்டிடலான்னு பார்க்குறியா? உனக்கோ இந்த குடும்பத்துக்கும் தான் சம்மந்தம் கிடையாதுல்ல, அது பிறகு எதுக்குடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒதுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கத்தி வந்து கேட்குறாங்க நம்ம மாறன்கிட்ட, என்னடா இது, உன் கூட வாழ்ந்தவளே இப்போ வந்து உன்னை இவ்வளோ தூரம் இருக்கானா? அப்படி என்னது தான் உன் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் உண்மையாட்டே யாரையும் கொலை பண்ணலை, ஆனால் எல்லா கொலைப்படியையும் சுமக்கிறேன் அப்படின்னு வந்து தன்னோட வாயில் வந்து ஒரு கடினமான வார்த்தையை வந்து விட்டுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு வந்து சொன்னார். ஆமாடா, இப்போ கூட விஜயை நான் கொல்லலை, நான் வந்து பழியை தான் சுமந்துட்டு போனேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து நம்ம கதைப்படி பார்த்தோன்னா நம்ம மாறன் வந்து ஒரு தியாகியாட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏற்கனவே பாண்டியனை வந்து மாறன் தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்திருந்தாங்க. கடைசியில் பார்த்தோன்னா விஜய் தான் ஆட்கள் வச்சு வந்து கொலை பண்ணி வந்து அந்த ராகவனுக்கு மேலே உள்ள பழியை தான் வந்து ஏற்று சுமக்கதான் வந்து தியாகி பட்டம் கெட்டுனாங்க மாறன். எப்பவும் பார்த்தோன்னா இந்த கதைப்படி வந்து நம்ம மாறன் கொலைப்பழியை வந்து சுமந்துக்கிட்டு குடும்பத்தையும் வந்து எல்லா குடும்பத்தில் எல்லாரும் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு தியாகியாட்டே நம்ம மாறன் வந்து இருக்காங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம கண்மணியோட பாப்பா கனி வந்து ரொம்பவே க்ளோஸாக வந்து மாறனுக்கிட்ட வந்து ஆயிடுச்சு. மாறனை ரவுடி அப்படின்னு வந்து தன்னோட கம்பெனிக்கு வந்து கூட்டு சேர்த்து வச்சிருக்கு. அதனால இந்த ரவுடி கூட நல்லவன் தான் போல அப்படின்னு வந்து அந்த பாப்பாவோட மைண்ட்லேயும் வந்து பதிஞ்சிட்டு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கண்மணியை வந்து கொலை பண்ண சாவுக்கு காரணமான பாவி அப்படின்னு வந்து நம்ம ராகவன் கண்ணில் மாறன் பட்டு தொலைக்கிறாங்க. அப்போ நம்ம மாறனுக்கு சட்டை பிடிச்சி ஒரு பெரிய உலுப்பி, ஏண்டா இங்கே வந்த? கண்மணியை வந்து சாவுக்கு காரணமானவன் நீ எதுக்காக இங்கே வந்து எங்கள் உயிரை எடுக்கிறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் கொந்தளிக்கிறாங்க. அப்படியே வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். கண்மணி இல்லாத சோகத்தில் நம்ம ராகவன் குடிபோதையில் குடிச்சு தன்னோட உடம்பை பாழாக்கிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மாறனை பார்த்து ஆத்திரத்தோட கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கத்தி இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம வீரா வந்து வராங்க. என்னடா உனக்கும் இந்த வீட்டுக்கும் தான் ஒட்டம் இல்லை உறவம் இல்லைன்னு ஆகி போச்சுல, அது பிறகு மறுபடியும் ஏன் எல்லாத்துக்கும் கண்ணு முன்னாடியே வந்து வெறுப்பேற்றிட்டு திரியிற? நீ எதுக்குடா இப்படி லாந்த? எங்களுக்கு மேலே வந்து நீ உங்க பார்வையே படக்கூடாது அப்படின்னு வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க. அப்போ தான் நம்ம கத்தி கேட்குறாங்க, என்ன இது உங்க கூட வாழ்ந்தவங்களே இப்படி உங்களை ஓரங்கட்டுறாங்க, அவ்வளோ பெரிய பாவமாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஒரு பாவமும் நான் செய்யலடா, மொத்தத்தில் எந்த கொலையும் நான் பண்ணலை, ஆனால் அந்த பழியை தான் ஏற்றுக்கிட்டு இவ்வளோ காலம் நான் வந்து ஒரு பெரிய கொலைகார ரேஞ்சுக்கே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து தன்னோட தியாக செம்மலை வந்து மாறன் வந்து அந்த கத்திக்கிட்ட வந்து சொல்லுறாங்கங்க.